கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பு ஆதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டூலே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீ வர்ததாத்யாரிய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத் ராமாயணத்திலே நியத்திகளிலே இன்று நமக்கு யார் அபச்சாரம் பண்ணாலோ அவ அதை தப்பு என்று உணர்ந்தாலோ இல்லை நமக்கிட்ட வந்து க்ஷமாபணை கேட்டாலோ அதுக்கு மேலே அந்த அபச்சாரத்துக்கு நம்ம பழிவாங்குதல் அப்படின்ற எண்ணம் கூடாது அப்படின்ற விஷயம். அது நம் நண்பர்களோ நம் குடும்பத்தில் ஒருவரோ நமக்கு தெரியாதவர்களாக இருந்தாலும் அந்த அபச்சாரத்தை எப்போ தப்பு என்று உணர்ந்தாலோ அதுக்கு மேலே நம்ம க்ஷமிச்சிடணும் அப்படின்ற விஷயத்தை இன்னைக்கு பார்க்கலாம். அதில் முக்கியமாக ஸ்ரீராமரே எப்பேற்பட்ட அநீதி அவருக்கு நடந்தது. தசரத சக்கரவர்த்தி கூட்டி யுவராஜ பட்டாபிஷேகம் பண்றேன்னு சொல்லியாச்சு. அயோத்தியா எல்லாருமே அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. ஆனா திடீர்னு கைகேயி அம்மா தனக்கு முன்னாடி தசரதர் கொடுத்த 2 வரத்தினாலே ராமர் வனவாசத்துக்கு 14 வருஷம் வனவாசத்துக்கு போகணும் என்று பரதனுக்கே ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா ராமர் அதை பத்தி கவலைப்படல. பித்ருவாக்கிய பரிபாலனம் முக்கியம் அப்படின்னு வனவாசத்துக்கு போனேன். அப்போ பரத சத்ருக்னர் எல்லாரும் ராமரை சேவிக்க வனவாசத்துக்கு வரா. எப்படியாவது அவர் திருப்பி கூட்டிட்டு போய் ராஜ்யத்துல இது பண்ணணும் அப்படின்னு. அப்ப பார்க்கணும், அந்த சபையில கைகேயி அம்மா தானே அப்படி இவரை காட்டி கதைச்சா. அங்க மக்கள்லாம் கைகேயி மேல கோபத்துல இருக்கா. தன்னுடைய சொந்த புத்திரனான பரதனே கைகேயி அம்மா கிட்ட கோபமா இருக்க, திட்டுன்னு திட்டிட்டு. அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மா ஏன் அந்த காட்டுக்கு வரா அப்படின்னா, அவ அப்பயே தப்ப உணர்ந்துட்டா. எப்ப தசரத சக்கரவர்த்தி போயிட்டேரோ, எப்ப பரதனே வந்து திட்டினானோ, யாருக்காக நம்ம பண்ணோம் தெரியாம இப்படி பண்ணிட்டோமே, அவன் இதுக்கு ஆசைப்படலையே அப்படின்ற தப்ப புரிஞ்சுட்டான். ஆனா நேர வந்து க்ஷமாபணை கேட்கல. ஆனா அந்த இடத்துக்கு வந்ததே ராமர் என்ன நினைக்கிறாருன்னா, அந்த தப்ப உணர்ந்துட்டா அப்படின்னு. அத்தனை பேர் சபையிலையும் வரா. ஏன்னா ராமர்கிட்ட எப்படியாவது அழுத்து நம்ம மன்னிப்பு கேட்டுடணும். பரதன் மன்னிக்கலன்னா கூட ராமர் மன்னிச்சுடுவேர் அப்படின்ற ராமன் மேல நம்பிக்கையில வரா. அந்த சபையில கௌசல்யா அம்மா சுமித்ரா அம்மா வந்துட்டா. ஆனா கைகேயி அம்மா அந்த சபைக்குள்ள வர முடியல. எல்லாரும் அந்த வனவாசத்துல ராமரை சேவிச்சுட்டா, பக்கத்துல பரத சத்ருக்னர்கள் இருக்கா, எல்லாரும் இருக்கா. நான் எப்படி வந்து எப்படி பேசுறது அப்படின்னு இருக்கும் பொழுது அதை புரிஞ்சின்ற ராமர் தானே போய் 3 மாதாவையும் சேவிச்சார். கைகேயி அம்மாவையும் அத்தனை பேர் முன்னாடி சேவிச்சார். அப்ப என்னன்னா, மற்ற பேரும் கைகேயி அம்மா மேல இருக்கிற அந்த கோபத்தை விடணும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா ராமரே அங்க விழுந்து சேவிச்சார். கைகேயி அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் பண்ணது தப்பு என்று சொல்றார். அது மட்டும் இல்ல, நிறைய இடத்துல கோதாவரி தீர்த்தத்துல தீர்த்தாமாடும் பொழுது கூட அவர் சொல்றார், நம்ம எல்லாம் இப்படி தம்பிகள்லாம் பிரிஞ்சு இருக்கோமே, எப்ப ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்ற சமயத்துல லக்ஷ்மணர், இந்த அம்மாவுக்கு எப்படிதான் புத்தி போச்சுன்னு தெரியலையே, கைகேயி அம்மா இப்பேற்பட்ட வரத்தை கேட்டாலே அப்படின்னு சொல்லும் பொழுது ராமர், இனிமே அப்படி சொல்லாத லக்ஷ்மணா, அந்த அம்மா பத்தி தப்பா சொல்லாத, எனக்கு அது பிடிக்கல, அது என் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா அந்த ராமருடைய குணம் தெரியுது. ஆனா தான் மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த அம்மாவை இனிமேல் தூஷிக்க கூடாதுன்னு நினைக்கிறது இன்னும் உயர்ந்த எண்ணம். அது மட்டும் இல்ல,
கடைசியில ராவண வதம் முடிஞ்சு சீதாதேவி அக்னி பிரவேசம் பண்ணி வெளில வந்துட்டா. அந்த சமயத்துல சகல தேவர்களும் வரா. தேவர்கள் எல்லாம் அந்த ராமர் சீதாதேவியை சேவிக்க வரா. அப்ப தசரதரும் வரு, ஏன்னா அவர் சொர்க்கலோகத்தில் இருக்கிறதுனால இந்திரனே அழிச்சுட்டு வரு. அப்ப ராமர் பார்த்த உடனே, தசரத சக்கரவர்த்தியை பார்த்த உடனே சந்தோஷம். லக்ஷ்மணனையும் சீதாதேவியும் கூட்டிட்டு அப்பா வந்திருக்கா வாங்கோ அப்படின்னு போய் சேவிக்கிறார். அப்ப தசரத சக்கரவர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறார். ராமா ரொம்ப சந்தோஷம், எனக்கு சொர்க்கத்துல போனவுடனே நீ யாருன்னு எனக்கு புரிஞ்சுது. நீ எப்பேற்பட்ட தெய்வம், என் குழந்தை அப்படின்னு நினைச்சிருந்த, எப்பேற்பட்டவன் நீ அப்படின்னு எல்லாம் சொல்லி சொன்னார். என்ன எனக்கு எல்லா சௌக்கியத்தையும் இந்திரலோகத்துல இருந்தா கூட ஒரே ஒரு கஷ்டம், என் கையால உனக்கு பட்டாபிஷேகம் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யறது அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ராமர் சொல்றேன், அப்பா எனக்காக நீ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. தசரதர் அப்படியே, எப்பேற்பட்டவன் நீப்பா சர்வேஸ்வரன், உனக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது சொல்றேன், இல்ல ஒன்னு இருக்கு நீர் பண்ணணும் அப்படிங்கிற. ஏன்னா ராமர் வனவாசத்துக்கு போன உடனே தசரத சக்கரவர்த்தி மூர்ச்சையாய் கீழே விழுந்துட்டார். அப்ப எல்லாம் தண்ணி தெளிச்ச உடனே கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி மாதா 3 பேரும் வந்து தசரத சக்கரவர்த்தி பிடிச்சி எழுப்புறான். அப்ப உடனே தசரதருக்கு கைகேயியை பார்த்த உடனே கோபம் வந்தது. என்னை விடு, கையை என் மேல கை வைக்காத, என் முன்னாடி வராத, எவ்வளவு சொன்னாலும் என் ராமனை நீ காட்டுக்கு அனுப்பிச்சிட்ட இல்லையா, இனிமேல் எனக்கு இகத்திலையும் பரத்திலையும் என் கூட உனக்கு இந்த இடம் இல்லை. உன்னுடைய புத்திரனான பரதன் சார்த்தத்துல பிண்டம் போடுறது எதுவுமே எனக்கு வந்து சேராது அப்படின்னு சொல்லி திட்டாராம். கைகேயமா அதுக்கப்புறம் பக்கத்துல போல, பயந்துட்டான். அது அவ வனவாசத்துக்கு வச்சு எல்லாம் சொல்லியிருப்பா இல்லையா, அது ராமர் அதை மனசுல வச்சுருக்கு. இப்ப நீர் ஒண்ணு பண்ணணும் அப்படின்றது. என்ன அப்படின்னா, அன்னைக்கு நீர் இப்படி சொன்னேராமே, இகத்திலையும் பரத்திலையும் கைகேயி அம்மாவுக்கு இடமில்லை, இனிமேல் பரதன் போட்ட பிண்டம் நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேராமே, அது நீர் மறந்துடணும், அவளையும் க்ஷமிச்சிடணும் அப்படின்னு சொன்னேராம். அதுதான் ராமனுடைய குணம், அப்பேற்பட்ட குணம். இதே மத்தவாளா இருந்தா ஒரு மனுஷன் என்ன திருப்பி போய் அந்த ராஜ்யம் வந்த உடனே என்ன பண்றேன் பாரு, என்னையா நீ 14 வருஷம் வனவாசத்துக்கு அனுப்பிச்சேன்னா எப்படிலாம் சொல்லுவா. ஆனா அவளை மன்னிச்சுடணும் அப்படின்னு கேட்கிறது. அதுதான் அப்பேற்பட்ட பரந்த குணம். அப்ப தசரத சக்கரவர்த்தி சொன்னாராம், அப்பா அந்த ரகசியம், நீ வந்து அவதார ரகசியமோ ராவணவதம் பரியந்தம் இந்த சரித்திரங்கள்லாம் எனக்கு அவதார ரகசியம்லாம் எனக்கு அப்ப தெரியல. அப்ப நான் கோச்சின்ட்டு அவளை எப்ப சொர்க்கத்துக்கு வந்தேனோ அத்தனையும் இந்திரன் சொன்னேன். அதனால அப்பயே நான் அவ பண்ண அபச்சாரத்தை மறந்துட்டேன் அப்படின்னு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட நேரடியாவோ இல்லையோ, நம் பந்துக்களோ இல்லையோ நம்ம கிட்ட அபச்சாரம் பண்ணி அவ அதை தப்புன்னு உணர்ந்தா அதுக்கு மேல அதை நம்ம வந்து திருப்பி திருப்பி சொல்லி காட்டி திருப்பியும் அதுக்கு பழி தீக்கிறேன் என்று நினைக்க கூடாது அப்படின்ற இந்த உயர்ந்த குணத்தை ராமனிடத்திலிருந்து கத்துக்கலாம். அவர் மட்டும் அவளை மன்னிச்சது இல்லாம மற்றவாளும் அவளை மன்னிக்கணும், மக்களும் மன்னிக்கணும். அதனாலதானே சேவிக்கிறார் எல்லாரும் முன்னாடியும். அந்த கோபம், அந்த பழசு திருப்பி நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அந்த குணம், ராமருடைய குணம் இங்கே காட்டுறது. அதே போல எல்லாரும் இருந்தா நமக்கு அந்த பகைகள், யுத்தம் அப்படின்லாம் இருக்காது அப்படின்றத சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.